வணக்கம் சார். வணக்கம். நேற்று நடந்த தமிழ்நாடு தேர்தலில் இதுவரைக்கும் வாக்குப்பதிவு நடக்காத அளவுக்கு ஒரு போலாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 85% வரைக்கும் வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து மிகப்பெரிய வரலாற்று சாதனை அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? அதாவது இந்த சதவிகித அடிப்படையில் நேற்று நடந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் உண்மையிலே வந்து பெரிய நம்பர். அது 85.5% இதுவரைக்கும் தமிழ்நாடு தேர்தலில் பதிவாகாத ஒரு வாக்கு சதவிகிதம். சதவீதம் பார்த்தா அது வந்து அதிகம்தான். ஆனால் பதிவான வாக்குகள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம்தான். இதுவரைக்கும் வந்து நடந்த 25 ஆண்டுகளில் நடந்த தேர்தல்கள் அனைத்தையும் நீங்கள் கணக்கில் எடுத்து பாருங்க. 2001 2026 இந்த தேர்தல் வரைக்கும் கணக்கில் எடுத்து பார்த்தா ஒவ்வொரு தேர்தலிலும், அதாவது 5 ஆண்டு கால இடைவெளி இருக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கும் மறு தேர்தலுக்கும். அப்போ இந்த 5 ஆண்டுகளில் வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளவு கூடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 2001க்கும் 2006க்கும் இடையில் கிட்டத்தட்ட 48 லட்சம் வாக்குகள் அதிகரிச்சு. அதே போல 2016 68 லட்சம் வாக்குகள் அதிகரிச்சு. ஒரு தேர்தலுக்கும் அடுத்த தேர்தலுக்கு அதிகரித்த வாக்கு எண்ணிக்கை, அதாவது பதிவான வாக்கு எண்ணிக்கை. ஆனா அதையே இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2021க்கும் இந்த 2026க்கும் இடைப்பட்ட 5 ஆண்டுகளில் வெறும் 20 லட்சம் வாக்குகள் தான் வந்து அதிகமாக பதிவாயிருக்கு. ஸோ அப்படி பதிவான வாக்குகள் அடிப்படையில் பார்க்கும்போது இது ஒரு பெரிய மாறுதல் அல்லது பெரிய சாதனை, பெரிய ஒரு எழுச்சி அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. சாதாரணமான பதிவு தான் இது. ஒரு நார்மலா இப்போ போன தேர்தலில் 78% வாக்குகள் பதிவாச்சு. இந்த வாட்டி வந்து அது 85 மாறி இருக்கு. இவ்வளவு தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. அதுவும் முக்கியமான காரணம் வந்து எஸ்ஐஆர் எனப்படுகிற தீவிர அந்த வாக்கு திருத்தம். அந்த வாக்கு திருத்தம் பண்ணதனுடைய விளைவு நமக்கு 6.23 லட்சம் கோடி இருந்தது. சாரி, 6,23,00,000 வாக்குகள் இருந்தது. அந்த வாக்குகள்ல கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் வந்து நீக்கப்பட்டு அதில் திரும்ப கொஞ்சம் சேர்க்கப்பட்டு அந்த இறந்தவர்கள், அப்புறம் வெளியேறியவர்கள் அல்லது குடி மாறி போனவங்க, டபுள் என்ட்ரி இருந்தவங்க, இவங்களெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணதில் வந்து நமக்கு இறுதியாக கிடைத்த அந்த வாக்காளர் எண்ணிக்கை இருக்க அந்த அடிப்படையை வச்சு பாருங்க. அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால வந்து இது பெரிய சாதனை அப்படிலாம் வந்து காலர் தூக்கி விட்டுக்கு ஒன்றும் கிடையாது. இன்னொன்று, பதிவான அந்த வாக்குகள் எண்ணிக்கை இதெல்லாம் வந்து பொது வெளியிலே இருக்கு. அதெல்லாம் எடுத்து பார்த்தாங்கன்னா அவங்க மக்களுக்கே தெரியும். இந்த வாக்கு சதவீதம் அதிகரிச்சதுக்கு முக்கியமான காரணம் விஜய் அப்படின்னு ஒரு சில மீடியாக்கள் சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி விஜயே வந்து தான் தான் என்னாலதான் வந்து இந்த வாக்கு சதவீதம் அதிகரிச்சது அப்படின்ட்டு கிளைம் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விடுத்திருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இதெல்லாம் மனசறிஞ்சு சொல்ற பொய், அபத்தத்தோட உச்சம். விஜயால இந்த வாக்குப்பதிவு சதவீதம் உயர்ந்தது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப தப்பான ஒரு கான்செப்ட் இது. ஏன்னா முன்னே சொன்னதுதான் நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸ் அடிப்படையில் வாக்குப்பதிவு ஆன அந்த எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லைன்னும் போது எங்கே விஜயினுடைய இம்பேக்ட் வருது? இந்த சில இளைஞர்கள், அதாவது முதல் தலைமுறை இளைஞர்கள் முதல் முறை வாக்களிக்க போகிறாங்க, நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா, அதை வந்து இவங்க இம்பேக்ட்னு எடுக்கிறாங்க. இப்போ இந்த பசங்கள்லாம் வந்து மனதளவில் அவங்க கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து நான் விஜய்க்கு ஓட்டு போட போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்திருப்பாங்க. அது வந்து எப்படி இம்பேக்டா மாறும்? விஜய் கட்சிக்காரங்க, அவங்க விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க, இவ்வளவுதான். இதை எப்படி நீங்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருந்தா எடுத்துக்க முடியும்? அதே போல விஜய்க்கு இதுக்கு கிளைம் பண்றாருன்றது அதுவும் வந்து ஒரு கேவலம். அதெல்லாம் ஏன்னா இவர் ஏற்கனவே வந்து இந்த வக்ஃபு போர்டு பில் ஒன்று வந்தது, வக்ஃபு மசோதா, அது கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த மசோதா அது வந்து இஸ்லாமிய சொந்தங்களுடைய அவங்களுடைய அந்த உரிமையை பாதிப்பது போல இருந்ததால் வந்து அதை எதிர்த்து திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் வந்து உடனடியாக அந்த பில்லை வந்து தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. தற்காலிகமாக அதை வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இதில் இந்த திமுக, காங்கிரஸ் வந்து வழக்கு தொடுத்த கையோட, அப்பதான் வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்ச புதுசு அவங்க வழக்கு தொடுத்ததை பார்த்து இவங்களும் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க.
அந்த வழக்கை வந்து மனுவை உச்சநீதிமன்றம் கணக்கிலே எடுத்துக்கல, அதுக்கு நம்பர் கூட தரல, அப்படியே வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இந்த திமுக காங்கிரஸ் அவங்க போட்ட மனுவின் அடிப்படையில் இந்த வழக்குக்கு ஒரு தீர்ப்பு அவங்க கொடுத்தாங்க. விஜய் என்ன மனு போட்டாருன்னு கூட வந்து அவங்க பார்க்கல. அதில் தீர்ப்பு வந்த போது வந்து வக்ஃபு போர்டு பில்லை வந்து தடுத்து நிப்பாட்டினதுக்காக திமுக அந்த தீர்ப்பை வந்து கொண்டாடிச்சு, நமக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணாங்க. உடனே விஜய் அவங்க என்ன பண்ணுறாருன்னா, இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி, நாங்கள் மனு தாக்கல் பண்ணோம், கேஸ் போட்டோம், இந்த கேஸுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு கிளைம் பண்ணார். இதில் கிளைம் பண்ண அவருக்கு உரிமையும் இல்லை, தகுதியும் இல்லை. அவங்க போட்ட மனுவின் அடிப்படையில் வந்த தீர்ப்பும் அல்ல. இது என்ன அர்த்தம்? அடுத்தவன் பெற்ற குழந்தைக்கு தன்னோட இன்சில வச்சுக்கிற மாதிரியான ஒரு கிளைம் இது. இதை வந்து தொடர்ச்சியாக விஜய் வந்து சினிமாவில் பண்ணாப்புல, அதை தான் வந்து இப்போ அரசியல்லையும் பண்ணுறாரு. யோசிச்சு பாருங்க, சினிமாவில் விஜய் பண்ணாத அநியாயம் அக்கிரமமே கிடையாது. விஜயால் வந்து சினிமாவுக்கு கெட்ட பெயர் தான் கிடைச்சிது. அதாவது இவர் படம் ரிலீஸ் ஆகும்போது நடக்கிற ஊழல் ஒரு பக்கம், ரிலீஸ் ஆன பிறகு வசூல் என்ற பெயரில் பண்ணுற ஊழல் இன்னொரு பக்கம். இதை தொடர்ச்சியாக, அதுவும் குறிப்பாக கடந்த 10 படங்களுக்கு தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காரு விஜய். அந்த 10 படங்களுமே ஓடாத படங்கள். நியாயமாக 10 தோல்வி விஜய்னு இவரை தான் சொல்லணும், பழனிசாமி எல்லாம் சொல்லக்கூடாது. இந்த விஜயனுடைய இந்த ஓடாத படங்களுக்கு இவ்வளவு பெரிய வசூல் வந்துருச்சு, இவ்வளவு சம்பளம் கிடைச்சிது அப்படின்னு எப்படி பொய்யாக அந்த சினிமாவில் கிளைம் பண்ணாப்லையோ, அதே போல் அரசியல்லே வந்து பொய்யான கிளைமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகரித்ததுக்கு முக்கியமான காரணம் தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர், அதாவது இந்த வாக்கு சீர்திருத்தம், அதுதான் வந்து முக்கியமான காரணம். அவங்க தான் டபுள் என்ட்ரியை ஒழிச்சாங்க, இறந்தவர்கள் கணக்கெல்லாம் ஒழிச்சாங்க. அதனால தான் வந்து வாக்கு சதவீதம் அதிகமாக காட்டுது. அதே நேரத்தில் பதிவான வாக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது அது சாதாரணமாக தான் இருக்குது, நார்மலாக இருக்குது. வழக்கமாக இதற்கு முந்தைய தேர்தல்களில் பதிவான வாக்குகளை விட குறைந்த அளவுக்கு தான் இப்போ வந்து பதிவாகியிருக்கு. அந்த உண்மை புரியாம தான் வந்து இதற்கெல்லாம் வந்து இவங்க கிளைம் எடுக்கிறாங்க. விஜயால எந்த இம்பாக்டும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா வந்து நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல இருந்து நாங்க தேர்தலுக்காகவே வாக்கு போடுறதுக்காகவே டிராவல் பண்ணி வரோம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல பாக்குறோம். இது எப்படி நீங்க இம்பாக்ட் இல்லைன்னு நீங்க எப்படி கிளைம் பண்ண முடியும் சார்? இது ஒரு வகையில விஜயோடைய பிஆர் ஒர்க்கு இதெல்லாம். இப்போ வழக்கமா வந்து தேர்தல் அப்போ எந்த நாட்டில் இருந்தாலும் சொந்த ஊருக்கு போய் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவாங்க வாக்காளர்கள். அதே போல உள்ளூர்ல போய் இந்த இந்தியாவுக்குள்ளேயோ அல்லது தமிழ்நாட்டில் எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் தன்னுடைய சொந்த ஊர்ல போய் தன்னுடைய வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி அவர்கள் பயணம் மேற்கொள்வாங்க. அது பாட்டுக்கு இயல்பா நடக்கிற விஷயம் அது. ஆனா இந்த முறை வந்து அதை பிஆர் ஒர்க்கா மாத்துறாங்க. விஜய்க்காக வந்து இவங்கெல்லாம் வெளிநாடுகள் இருந்து வர்ற மாதிரியும், எந்த ஊர்ல இருந்தாலும் விஜய்க்காக போய் ஓட்டு போறதுக்கு கிளம்பி போற மாதிரியும், ரீல்ஸ் மூலமாகவும் இன்ஃப்ளூயன்சர் மூலமாகவும் இதை வந்து ஒரு செய்தியை பரப்பி பரபரப்பு கிளப்புறாங்க. இது விஜய் சினிமாவில் செஞ்சது. அரசியல் ஆரம்பத்திலேருந்தே அதை தான் செய்கிறாரு. நான் பலமுறை சொல்கிறேன், சினிமாவில் செஞ்ச தில்லுமுள்ள தொடர்ச்சியாக அரசியல்லையும் செய்கிறார் விஜய் அப்படிங்கிறது தான் வந்து நான் பகிரங்கமாக முன்வைக்கிற குற்றச்சாட்டு. இப்போ இந்த வெளிநாடுகள்லேருந்து வந்து ஓட்டு போட வந்தாங்களே அந்த அறிவாளிகள், அவங்கள பற்றி ஒரே ஒரு கேள்விதான். இப்போ இங்கே அந்த எஸ்ஐஆர் நடந்தது, அதாவது தீவிர வாக்கு திருத்தம். அதாவது வாக்குகள் இரண்டு என்ட்ரி இருக்கக்கூடாது. அதே போல் இறந்தவர்கள் வாக்கு நீக்கப்படணும். வெளி மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்தாங்க, வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்தாங்களே அவங்க வாக்குகளை நீக்கணும். இதுதான் வந்து அதோட பர்பஸ். அப்போ இது எஸ்ஐஆர் நடந்தது இப்போதான் ஒரு 3-4 மாதம் தான் ஆகுது, 3 மாதம் தான் ஆகுது. இப்போ இந்த 3 மாதங்களுக்கு உள்ள இந்த இந்தியாவுக்குள்ள இருந்தவங்களுக்கு தான் வாக்கு. வெளியூர்ல வெளி மாநிலத்துல தொடர்பு கொள்ள முடியாத தூரத்துல இருந்தாங்கல்ல, அவங்க இந்த எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி பண்ணணும், கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அதே போல மாதிரி வாக்கு அந்த பட்டியல் இருக்கு, அதுல அவங்க பேர் இருக்கான்னு சொல்லிட்டு கரெக்ஷன்ஸ் பார்க்கணும். அதுக்கு பிறகு ஃபைனல் லிஸ்ட்ல அவங்க பேர் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ நீங்க சொல்றீங்களா வெளிநாடுகள்லேருந்து வந்தாங்கன்ட்டு, இந்த அறிவாளிகள் இதையெல்லாம் பார்த்துருப்பாங்களா? அவங்க வந்து இந்த படிவத்தெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்களா? அப்படியெல்லாம் பண்ணாத ஒருத்தனுடைய பெயர் எப்படி வாக்காளர் பட்டியலில் இருக்கும்? அவன் எந்த ஊர்ல இருந்து வேணா வரட்டும். ஒன்று இந்த வாக்காளர், அதாவது எஸ்ஐஆர் நடக்கும்போது அவங்க இந்தியாவில் இருந்திருந்தா அவங்களுக்கு வாக்குப்பதிவு இருந்திருக்கும்.
அதாவது எஸ்ஐஆர் நடக்கும்போது இந்தியாவில் இருந்து எஸ்ஐஆர் பணிகள் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ளைட் ஏறி அவங்க வெளிநாட்டுக்கு போய் வேலையில் இருந்து அப்புறமா தேர்தலுக்காக லீவ் போட்டு ஃப்ளைட்டில் வந்தேன் அப்படின்னு சொல்ல வராங்களா? அப்படி சொல்ல வந்தாங்கன்னா அதை ஒத்துக்கலாம், லாஜிக் இருக்கு. ஒருவேளை கடந்த ஓராண்டு காலம் இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஓராண்டு காலம் தமிழ்நாட்டில் இல்லாத ஒருத்த வெளிநாட்டில் இருக்கான். அவன் எஸ்ஐஆர் படிவம் கொடுக்கல, அல்லது இந்த நடைமுறையே அவனுக்கு தெரியாது. இவங்கள எத்தனை பேருக்கு அந்த படிவத்தை ஃபில் பண்ற அந்த நாலேஜ் இருக்கும்? அல்லது எத்தனை பேர் வந்து அந்த அந்த வாக்காளர் சேர்ப்பு அந்த முகாம் நடந்தத, இந்த முகாம் நடந்த இடத்துல யார் இருந்து வேலை பார்த்தாங்க? திமுக காரங்க மட்டும்தான் வேலை பார்த்தாங்க. அவங்க தான் கரெக்டான வாக்குகளை பார்த்து 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 வாக்காளர்களை சேர்த்தாங்க, நீக்கினாங்க. யார் இருக்கா இல்லைன்ற தகவல் எல்லாம் அவங்க தான் அந்த ஏஜென்ட்டுக்கே சொன்னாங்க. அப்படி யாராவது வந்து தாவேக்காரங்க உக்காந்து இந்த மாதிரி அந்த படிவங்களை திருத்தி படிவங்களை பூர்த்தி பண்ணி கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எந்த பூத்துலையாவது அது மாதிரி அவங்க செஞ்சுருக்காங்களா? செய்யவே இல்லை. அப்புறம் எப்படி வந்து இவங்க பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கும்? நீங்கள் அவ்வளோயே வெளிநாட்டுக்குலேருந்து வந்தவனுங்களை விட்டுருங்க, இந்த உள்ளூரில் எவ்வளோ தற்கூரிங்க வந்து ரீல்ஸ் போடுறாங்க. அதுக்கு தான் அவங்கள தற்கூரிங்கன்னு சொல்கிறது. அவங்க ரீல்ஸ் எல்லாம் பாருங்கள். நான் என் கையில் வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது, எல்லா ஆவணங்களும் இருக்குது, ஆனால் என் பேர் மட்டும் அந்த வேட்பாளர் பட்டியலில் இல்லை, சாரி வாக்காளர் பட்டியலில் இல்லைன்றாங்க. அது எப்படி எனக்கு அப்படி சொல்லலாம்? நானும் வந்து போராட போகிறேன், நான் ஓட்டு போட்டே தீரணும் அப்படின்னு எத்தனை பசங்க ரீல்ஸ் எடுத்து போட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் இந்த இணையதளங்களில் முக்கியமாக வந்து இன்ஸ்டாகிராமில் புலம்பி தள்ளதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது அந்த அடிப்படை அறிவே அதுங்களுக்கு இல்லை. நம்ம பேர் வாக்காளர் பட்டியலில் வரணும்னா எஸ்ஐஆர், கண்டிப்பாக எஸ்ஐஆரை நம்ம கொடுத்துருக்கணும், அதில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கணும். அந்த விவரங்களை நம்ம கொடுத்தா மட்டும்தான் நம்ம பேர் அதில் இருக்குன்ற அடிப்படை அறிவு கூட இல்லாத உள்ளூர்லேயே இருக்கிற இந்த பசங்கள்லாம் இவ்வளோ பேர் இருக்கும்போது, வெளிநாட்டிலேருந்து 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு தேர்தலுக்காக வந்து பூத்துக்கு போயிட்டு நம்ம பேர் இல்லை, என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை வெளிக்காட்டினா வெக்கமாக போயிடுமே, இவ்வளோ செலவு பண்ணி இதுக்காடா வந்தேன்னு கேட்டுற போகிறாங்க அப்படின்னுட்டு சும்மா மைய வச்சுக்கிட்டு இப்படி காமிச்சு ஃபோட்டோ எடுத்து போடுறவன் எல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்றது? நீங்க கேட்குற ஆட்கள் எல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் தான். இவர்களுக்கு நிஜத்தில் வாக்குரிமை இல்லை. இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, சேர்ந்து வைப் பண்ணலாம், வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டதா காட்டுவோம், விஜய்க்கு ஓட்டு போட்டதா காட்டுவோம், விஜயால தான் இவ்வளவு பெரிய பரபரப்பு ஏற்படுது, இவ்வளவு பெரிய பேச்சு கிளம்புது விஜயால தான் அப்படின்னு காட்டுவோம் அப்படின்ட்டு இவங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து, கட்சி நடத்துறதுல இருந்து, ஆட்சி நடத்துறது, முதல்வர் ஆகிட்டது எல்லாமே ஆன்லைன்ல இந்த சோசியல் மீடியாவிலே வந்து அவங்க பண்ணிக்கிட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கண்டினியூ பண்ணிட்டு யாரும் வந்து அவங்கள தடுக்க போறது இல்லை. வாக்காளர் பட்டியல்ல அவங்களோட பேர் இல்லை அப்படின்றது ஒரு பக்கம். அதே மாதிரி வாக்கு போடுறதுக்கு ஊருக்கு போறதுக்கு எங்களுக்கு சரியான பஸ் வசதி இல்லை, பஸ்ஸே இல்லை, நாங்கள் இவ்வளோ மணி நேரம் காத்திருந்தோம் அப்படின்னு வந்து நிறைய பேர் ரீல்ஸ் எடுத்து போடுறத பார்க்குறோம். அதை எப்படி சொல்றாங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய சதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க? இதுக்கு பின்னாடியும் வந்து திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்ல வராங்க, நீங்க நினைக்கிறீங்களா சார்? அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ இந்த இஷ்யூவில் பஸ் இல்லை, போதிய போக்குவரத்து வசதி இல்லை அப்படிங்கிறது அவங்க குற்றச்சாட்டு. ஆனால் இப்போ திமுக அரசு அவங்களால சொல்ல முடியல, குறை சொல்ல முடியல. 100க்கு 300 ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு, லீக் ஆனதுக்கே உதவி தான் காரணம்னு சொன்ன அவங்களுடைய அறிவுஜீவி இந்த ஆதவ அர்ஜுனா கூட இந்த இஷ்யூவில் ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஒன்றும் சொல்ல முடியல. அவன் என்ன சொல்கிறான்? நாங்கள் வந்து தேர்தல் ஆணையரை கேட்டிருக்கோம், தலைமைச் செயலாளர், போக்குவரத்து செயலாளர் இவங்கிட்ட கடிதம் எழுதியிருக்கோம், அதிக பஸ் விட சொல்லி கேட்டிருக்கோம். ஏன்னா நீங்க தானே சொல்றீங்க இது காபந்து சர்க்கார், இவங்களுக்கு பவர் இல்லை, இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, பஸ் விடுறது கூட வந்து இவங்களுக்கு பவர் இல்லைன்னு சொல்றது யாரு? இதே தாவேக்கா தான். அப்போ இந்த தற்கொலைகள் அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது அவங்க கையில் இல்லை. என்ன பஸ் விட்டுருக்காங்களோ அந்த பஸ்ஸில் தான் நீங்க போய் ஆகணும். என்ன ஓட்டு போய் ஓட்டு போட்டே தீரணும் அப்படின்னா கொஞ்சம் முன்கூட்டியே பிளான் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நேரங்களில் எப்படி தீபாவளி பொங்கலுக்கு ஒரே நேரத்தில் போய் அடிச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் வந்து இந்த தேர்தலுக்கு நடந்தது. அதுலேயும் வந்து வார இறுதி நாட்கள் 3 நாள் வர்றதுனால அதுக்கு சேர்த்து பிளான் பண்ணி கும்பலாக கிளம்பி போகிறாங்க. அதில் பஸ்ஸு கிடைச்சவங்க போய் சேர்ந்துட்டாங்க, கிடைக்காதவங்க கிளாம்பாக்கத்தில், கோயம்பேட்டில், பூந்தமல்லியிலன்னு அங்கங்கே அப்படி அப்படியே தேங்கி நின்றுட்டாங்க. ஆனால் உண்மையை வந்து தெரிஞ்சே கூட அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு போகிறதுக்கு வந்து அவங்களால முடியல, அதை டைஜஸ்ட் பண்ண முடியல. உண்மையை பழிய போடணும். ஏன்னா அவங்க அரசியலே பழி போடுற அரசியல் தான். 42 பேர் செத்தா அதுக்கு யாராவது ஒருத்தர் பழி போடணும், அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க.
அல்லது இப்போ ஒரு நூற்றுக்கணக்கில் மயங்கி விழுந்தாங்கன்னா அதுக்கும் யாரு முன்னாடி பழி தான் போடணும். அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படித்தான் இந்த பஸ்ஸுக்கும் பழியை தூக்கி இந்த அரசு மீது போடணும் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. ஆனால் என்னென்னா ஜனங்க தெளிவாக இருக்காங்க, நடுநிலைவாதிகள் தெளிவாக இருக்காங்க, அதுவும் நல்ல பத்திரிகையாளர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே யார் மேலாவது பழி போடுறதே இவங்க பொழப்பா போச்சுடா அப்படின்னு சொல்கிறத காது கொடுத்து காதால் கேட்க முடியுது. ஸோ இவங்களுடைய குற்றச்சாட்டு சுத்தமாக எடுபடலை அப்படிங்கிறது தான் உண்மை. இவங்க வாக்கு செலுத்துறன்ற ஆர்வம் இருந்தால் அதற்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போய் சேரணும். அதுதான் வந்து இவங்க செய்ய வேண்டியது. அதை செய்ய தவறிட்டு பழியை தூக்கி அடுத்தவங்க மேலே போடுறது அபத்தமானது. சமூக வலைத்தளங்கள்ல இப்ப கொஞ்ச நாளா ஒரு சில பதிவுகளை பாக்குறோம். எப்படின்னா இவ்வளோ நாளா சைலண்டா இருந்த ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதே மாதிரி செலிபிரிட்டிஸ், இவங்கெல்லாம் வந்து விஜய் கட்சி தொடங்கி 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அவங்க நேரடியா வந்து விஜய்க்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு இது நாள் வரைக்கும் சொல்லல. இப்ப திடீர்னு ஒரு வாரமா இல்ல ஒரு மாசமா வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வீடியோஸ் போடுறாங்க. அதாவது ஸ்லீப்பர் செல்ஸா இருந்து திடீர்னு எந்திரிச்சு அவர் முழிச்சுட்டு பண்ற மாதிரி பண்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இதுக்கு பின்னாடி பிஆர் ஒர்க் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? 100% பிஆர் ஒர்க் தான். அவங்க கட்சியே பிஆர் ஒர்க்கள் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்குன்னே தானே அவங்க கம்பெனிஸ் வச்சிருக்காங்க. எந்த அரசியல் கட்சிக்காவது அப்படி இருக்கான்னு பாருங்க. இப்பதான் திமுக ஐடி விங்கு, அதே போல அவர்களுடைய அந்த அறிவுஜீவி விங்குன்னு சொல்லிட்டு அங்கங்க உட்காந்து ஒர்க் பண்றாங்க திமுகவில். இதுக்கு முன்னே வேற எந்த கட்சி அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. அவங்க ஸ்ட்ரைட்டா ஜனங்க கிட்ட போவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க, துண்டு பிரச்சாரங்கள் கொடுப்பாங்க, சோறு விளம்பரங்கள் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் இணையதளம் வந்த பிறகு இணையதளத்தில் விளம்பரங்களை விட்டாங்க. இப்போதான் வந்து இந்த ஐடிவிங்கெல்லாம். பட் இந்த தாவேக்காங்கிறது ஆரம்பிச்சதுலேருந்தே அவங்க இன்ஸ்டாவில் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஃபேஸ்புக், ட்விட்டரில் அதே பொழப்பா வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. பயனாளிகள் வேற, அதை பயன்படுத்துறவங்க வேற. இதே பொழப்பா வச்சுட்டு அதில் காசு சம்பாதிக்க முடியுமான்னு பார்த்து ஒரு குரூப் இருக்கும் இல்லையா, அந்த குரூப்பை தேடி தேடி பிடிச்சி வளைச்சி அவங்களுக்கு காசு கொடுத்து ட்விட் போட வைக்கிறது, வீடியோ போட வைக்கிறது, இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட வைக்கிறது. இந்த வேலையை வந்து அவங்க தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க படங்களுக்கு பண்ணாங்க, அரசியலுக்கு அதை பண்ணாங்க. அதே போல் செலிபிரிட்டிஸு, அதில் சிலர் வந்து உண்மையாகவே வந்து அது கொதிச்சு போச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு நன்றி கெட்டவங்க இவங்கெல்லாம். அதுவும் சினிமாவில் இருக்கிற சிலர், நடிகர்கள், நடிகைகள், தயாரிப்பாளர்கள், டைரக்டர்ஸு, ஏன் சில இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு நன்றி கெட்டத்தனமாக இந்த சினிமாவிலே வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. விஜயை வந்து விஜய் கரெக்டானாலும் இந்த விஜய் எவ்வளோ பேரை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான் சினிமாவில் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக நான் வந்து பார்க்குறேன். அதில் இவங்க எல்லாருமே வந்து ஸ்லீப்பர் செல்லாக இருந்தவங்க தான். ஏன்னா அந்த ஸ்லீப்பர் செல்லுங்கிறதையே சினிமாவோட பிரபலமாக்குனது யாருன்னா விஜய் தான். ஸோ அந்த பாணிலேயே வந்து சினிமாவில் நிறைய ஸ்லீப்பர் செல்ஸை அவன் வந்து உருவாக்கி வச்சிருக்கான். அதே போல் இணையதளத்திலே வந்து அப்படித்தான் அந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸுங்கிறத ஒரு தொழிலாகவே வச்சுக்கிட்டு இருக்கிற பலர் வந்து இத்தனை நாள் விஜய் கொடுக்குற காசு கூவிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து தேர்தல் நேரம், இப்போதான் முழு பர்ஃபார்மன்ஸையும் காட்டியாக வேண்டியிருக்கு. அதனால இப்போ வந்து முழுசா வெளியில் வந்து தாங்கள் யார் அப்படின்றத அவங்க காட்டியிருக்காங்க. ஒரு வகையில் நல்லது. நமக்குள்ளே, அதாவது மக்களுக்குள்ளே ஊடுருவி இந்த மாதிரியான ஒரு பிழைப்புவாதிகள், ஒரு ஒரு குறிப்பிட்ட நபருக்கு சார்பாக செயல்படக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் யாருங்கிறத அடையாளம் காட்டியிருக்காங்க அவங்க. ஒரு வகையில் அது வந்து நல்லது தான். ஆனால் அரசியல் கட்சிகள், அதாவது திமுக, அதிமுக போன்ற மக்களுக்காக களத்தில் இறங்கி செயல்படுகிற அரசியல் கட்சிகள் இருக்குல்ல, அவங்கெல்லாம் வந்து விழிப்போட இனி இருக்கணும். இன்னும் வந்து தங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்க வேண்டியிருக்கு. இத்தனை காலம் அவங்க எப்படி இருந்தாங்களோ அது வேற விஷயம். ஆனால் இனி வரும் நாட்களில் அவர்கள் இந்த மக்களுக்காக இறங்கி வேலை பார்க்கும்போது எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும், இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த தற்குறிகளால். விஜய் இன்னைக்கு வெளியிட்ட அறிக்கையில ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த குழந்தைங்களுக்காக நன்றி அப்படின்னு சொல்லி, அதாவது என்னோட குட்டீஸ் நண்பா நண்பிகளுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. விஜய் வந்து இந்த குழந்தைங்களை வச்சு அரசியல் பண்ணதை வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. பட் ஆனா அவர் இப்போ வரைக்கும் வந்து அது அவரோட அந்த இதை மாத்திக்கவே இல்லை. அவர் மறுபடியும் வந்து அந்த குழந்தைங்களை வச்சு அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? அதாவது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளில் குழந்தைகள் அணி அப்படின்னு ஒரு அணி வச்சிருக்கிற ஒரே கட்சி இந்த தாவேக்கா தான். அன்னைக்கு வந்து புரியல அது எதுக்காகன்னு சொல்லிட்டு.
ஆனால் இப்போதான் எந்த அளவுக்கு வந்து ஒரு கிரிமினல் மைண்டோட அப்படி ஒரு டீமை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு புரியுது. ஒரு குழந்தை சின்ன பசங்களை வச்சு நீ சாக்லேட் கேட்குற மாதிரி வந்து எனக்கு ஓட்டு கேளு, எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! யாராவது வந்து இது செய்வாங்களா? எந்த அரசியல் கட்சி, நீங்கள் அது திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, எந்த கட்சி வேணால் எடுத்துக்கோங்க, அவங்க யாருமே குழந்தைங்களுக்கு வந்து இப்படி சொல்லி கொடுத்துடல. நீ போய் எனக்காக எனக்கு ஓட்டு போட சொல்லி உங்கள் அப்பா அம்மாவை வந்து கம்பல் பண்ணு, அழுது அடம்பிடி அப்படிலாம் ஒருத்தரும் கேட்டதே இல்லை. மாறாக இந்த குழந்தைக்கு இப்படி ஏதாவது அடம் பிடிச்சா கூட வந்து அவங்க தட்டி கொடுத்து, ஏய் சும்மா இருங்கப்பா, அவங்க அப்பா அம்மா அவங்க விருப்பப்படி எதை செய்யட்டோம் அப்படி சொல்லிட்டு போகிற கேட்டகரி தான் வந்து இப்போ இருக்கிற இந்த கட்சிகள் எல்லாம். ஆனால் விஜய் எவ்வளோ பெரிய ஆபத்தானவர் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒன்றே ஒன்று போதும். அது ஒரு வகையில் குற்றம், அது ஒரு வகையில் குற்றத்துக்கு சமம். ஆனால் அந்த குற்றத்தை தொடர்ந்து நான் பண்ணுவேன் அப்படின்றது தான் வந்து விஜயனுடைய நிலைப்பாடாக இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த அறிக்கையில் என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறான்னா, அந்த பசங்க தொடர்ந்து அடம் பிடிக்கணும், எனக்கு ஆதரவாக நீங்கள் அடம் பிடிங்க, உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை மாற்றுங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அயோக்கியத்தனத்தோட உச்சம். இதெல்லாம் வந்து இந்த இந்த பேரண்ட்ஸ் வந்து அதை புரிஞ்சிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த தேர்தல் நடந்த இந்த 24 நடத்துல பார்த்தீங்கன்னா பல வீடியோக்கள் பார்க்குறேன். ஒரு சில அம்மாக்கள் வந்து ஆத்திரப்பட்டு இப்போ 4 சாத்துறதை பார்க்க முடியுது. இந்த சின்ன பசங்க இந்த மாதிரி வந்து அர்த்தம் புரியாமல் இவன் சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு அவங்க போய் அம்மா அப்பா கிட்ட அடம் பிடிச்சி அந்த பசங்க 4 அற வாங்கின காட்சிகள்லாம் வந்து பார்க்க முடியுது. இன்னொன்று தொந்தரவு பொறுக்க முடியாமல் சரிடா போடான்னு சொல்லிட்டு வாக்குச்சாவடிக்கு போன பேரண்ட்ஸை பார்க்க முடியுது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அராஜகம்! இது வந்து சைக்காலஜிக்கலாக அந்த குழந்தைங்களுடைய மனசை வந்து கரெக்ட் பண்ணுற ஒரு வேலை இது. அப்படி ஒரு குற்றத்தை விஜய் வந்து செய்கிறாரு. இதற்காகவே, குறிப்பாக இந்த ஒரு காரணத்துக்காகவே விஜய் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் வரக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இனி சினிமாவில் கூட வந்து விஜய் இருக்கக்கூடாது, இனி தொடர்ந்து சினிமாவும் நடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய பார்வை.